காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் ஆதரவு ஊராட்சி கொர்க்கநாள் கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். பல ஆண்டுகளாக எங்க தாத்தா எங்க அப்பா எங்க காலத்துல இருந்து நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். வீட்டு வரியும் கட்டின்னு வருகிறோம். நாங்க மின் இணைப்பு எல்லாமே இருக்கிறோம். எங்க தலைமுறையே போயிடும் படுகிறது. இதுல நாங்க எத்தனையோ முறை காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட மனு குத்துக்கிறோம், ஆர்டிஓ கிட்ட குத்துக்கிறோம், டிஆர் கிட்ட குத்துக்கிறோம், சப் கலெக்டர் குத்துக்கிறோம், யூனியன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் குத்துக்கிறோம். எந்த ஒரு கோரிக்கையுமே அவங்க இதுவரையும் எங்களுக்கு நிறைவேற்றி போடல. நாங்க மனு கொடுத்த முறாதனாலே எங்களாண்ட வந்து இதெல்லாம் எடுக்கணும் போனோம், இதெல்லாம் நாங்க வந்து மேய்க்கால் புறம்போக்கு பட்டா கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு பட்டா கொடுக்கறத சொல்றாங்க. ஆனா மாற்று இடமா அவங்களுக்கு எப்படி எட்டாந்து பட்டா இதுல போட்டு கொடுக்க முடியும்? நாங்க எங்க ஊர்ல 2500 மாடு 3000 ஆடு இருக்குது. நாங்க பல முறையா எங்க அப்பா காலத்துல இருந்து எல்லாருமே அதில் தான் வசித்து வரோம். திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து மாற்று இடமா அங்க டேம் கட்டுற பக்கத்து ஏரியால இருந்து டேம் கட்ட போறதாக எங்க ஏரியால வந்து என்ன ஒரு இந்த புறம்போக்கு இருக்கிறதுனால மேய்க்கால் புறம்போக்கு இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்து இதுலதான் அவங்களுக்கு போட்டு கொடுக்க போறோம். நீங்க ஒன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் போய் நீங்க ஆடு மாடு ஓட்டி போய் நீங்க அங்க ஒன்னா இருங்க, எங்களுக்கு கொடுக்குறது நீ அவங்களுக்கு கொடுக்குறது இந்த இடத்துல கொடுக்குறது, நீங்க அவங்களுக்கு வேற மாற்று இடமா நீங்க வேற எங்கன்னா கொடுக்கலாமே. நாங்க இது முறை காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மேய்க்கால் புறம்போக்கு நாங்க பட்டா போட்டு கொடுக்க மாட்டோம்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இது மாற்று இடமா அவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க? அதனால நாங்க பல முறை மனு அளித்தோம். எந்த ஒரு பதிலும் இல்லை. இந்த பத்திரிகை ஊடகத்துக்கு நாங்க தெரிவிக்கலான்னு நாங்க இந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நாங்க எத்தனையோ முறை மனு கொடுக்கும்போது சொல்றாங்க இது மேய்க்கால நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதே மேய்க்கால அவங்களுக்கு எப்படி ஏத்தாந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க? ஆமா, அவங்க இருக்கிற கம்யூனிட்டி வந்து நாங்க வந்து எஸ்சி, அவங்க வந்து எம்பிசி. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு சென்ட் இடம் கூட பட்டா இடம் கிடையாது. எங்க ஆதார் கூட எடுத்து செக் பண்ணிங்க, ஒரே ஒரு சென்ட் பட்டா இடம் இருந்தா நாங்களே விட்டுட்டு அப்பாற போயிடுவோம். அந்த இடத்த விட்டுட்டு அவங்களுக்கு கைனி போறதுனால அவங்க ஏதாவது இங்க இடத்த குத்துட்டு நாங்க வீடு கட்டி வாழ்ந்து வந்துக்கிறோம். எங்க ஆடு மாடெல்லாம் இருக்குது, நாங்க ஓட்டி போய் எங்க போய் நிக்க போனோங்க? நாங்க இது முறை எல்லாமே டிஆர் கிட்ட சப் கலெக்டர் கிட்ட நான் ஒரு 30 வாட்டி மனு குத்து வச்சுக்கிறேன். அந்த எல்லாமே செல்லான் எல்லாமே எங்களால இருக்குது. அவங்க மட்டும் வந்து மாற்ற இடமா வந்து போயிடும். நான் மனு அவங்க கிட்ட போய் மனு கொடுத்தேன். மனு கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்கல்ல நாங்க யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்க மாட்டோம், இது மேய்க்கால் போறவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் எங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி மாற்று இடமா இங்க கொடுக்குறாங்க? கலெக்டர் வராங்க, சப் கலெக்டர் வராங்க, டிஆர் வராங்க, எல்லாரும் வராங்க. எதுக்கு இந்த என்ன மேடம் இது மாதிரி வந்து கேக்குறீங்கன்னு கேட்டது, இல்லப்பா இது மாதிரி அந்த டேம்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க இந்த இடம் ஒதுக்குறோம், அதனால நாங்க பண்றோம். இது இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் அசோக் லைலாண்ட் இடத்துக்கும் வந்து இங்க எந்த இடமா கொடுக்கணும், இந்த இடத்துலதான் நான் கொடுக்க போறோம். இதால பல முறைகள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க எதனா ஒரு ஸ்கீம் எடுத்தாங்கன்னா இந்த மேய்க்கால் புறம்போக்கு எடுத்துன்னு வராங்க. இந்த மேய்க்கால் புறம்போக்கு எங்களுக்கு நிரந்தரமா எங்களாண்டி இருக்கணும்ட்டு ஆடு மாடு மேய்க்குது நாங்க சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.